இதுக்கு முன்னாடி வந்து இந்திய சமூகத்தில் வந்து நிறைய பேர் தலித்துகளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. எப்படியெல்லாம் வச்சுக்கப்பட்டிருக்காங்க? வெள்ளைக்காரனே பல பேர் வச்சுருக்கான். டிப்ரெஸ்டு கிளாஸ்னு வச்சான், அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்னு வச்சான், அப்புறம் அம்பேத்கர் வந்து வந்த பிறகு அன்டச்சபிள்ஸ்னு மாற்றினார், காஸ்ட் ஹிந்துஸ், அதுக்கப்புறம் வந்து டச்சபிள் இன்ஜூஸ் அன்டச்சபிள் ஹிந்துஸ்னு மாற்றினாங்க. இப்படி பல பேர் வந்து இந்த இந்த அன்டச்சபிலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் கார்ல் மார்க்ஸ் வந்து அவரோட உழைப்பு கோட்பாட்டுக்கு வந்து உழைப்பு அப்படின்ற சொல் வந்து ஒரு ஆம்பிக்யூட்டாக இருக்குதுன்னா லேபர் பவர்னு பயன்படுத்தினார், கைவிட்டார் ஒரு கட்டத்தில். அப்போது உழைப்பு சக்தின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அப்போ சொற்களை பயன்படுத்தும் போது அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன் வந்து பெண்கள் வந்து ஜாதி குறித்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க கேட்டால், இந்த பிராமணிசத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது அவங்க தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து மிக நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் சாரத்தோடு அவங்களால என்ன பண்ண முடியுது, சில சொற்களை வெளிப்படுத்த முடியுது.